ஹலோ மக்கள், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கிட்ஸ் பிரேஸ்லெட்டோட டுட்டோரியல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேமோட பீட்ஸ் வாங்கியிருக்கிறேன் ஹார்ட் ஷேப்பில். செகண்டு பார்த்தீங்கன்னா இது கலர் பீட்ஸுங்க. ஸோ இதில் ஹார்ட் ஷேப் வாங்கியிருக்கிறேன். இதில் நிறைய ஷேப் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலி சார்ம்ஸ் வாங்கியிருக்கிறேன். ஸோ எலாஸ்டிக் ஒயர் 0.8 டைப் வாங்கியிருக்கிறேன். 0.5ம் இருக்குது. வாங்கினீங்கன்னா ரொம்ப சன்னமாக இருக்கும். ஸோ இது வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காக இந்த ஒயர் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இது நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நாட் போடும்போதும் என்னென்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த ஒயர் நீங்கள் வாங்கிக்கோங்க. 0.8 டைப் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கோங்க. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன நேம் வச்சுருக்கனோ அந்த நேமுக்கான லெட்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒன் பை ஒன்னாக நான் ஃபஸ்ட்டு இதில் போடுறேன். இப்போ என் பொண்ணோட பேர் தன்விகா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லெட்டர்ஸாக TAN அப்படிங்கிற மாதிரி எத்தனை லெட்டர்ஸ் தேவையோ அந்த எல்லா லெட்டர்ஸையும் ஒவ்வொன்றா நான் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட கிட்டோட நேமும் என்னவோ, இல்லைன்னா நீங்கள் யாருக்காவது சேல் பண்ணுறீங்கன்னா அவங்க என்ன நேம் வச்சுருக்காங்களோ அந்த நேமும் நீங்கள் கலெக்ட் பண்ணி அவங்க நேம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா இன்க்ளூட் பண்ணி சென்டரில் ப்ளேஸ் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. சப்போஸ் என்ன பண்ணேன், எனக்கு ஹார்ட் ஷேப் வேண்டாம் அப்படின்னா இதில் ரவுண்ட் ஷேப்பும் இருக்குது, ஸோ ஸ்கொயர் ஷேப்பும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லா மெட்டீரியலோட இதுவும் உங்களுக்கு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதை சென்டரில் வச்சுட்டு இந்த ரெண்டு ரிமைனிங் சைடும் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற கலர் ரெயின்போ கலர்ஸை நம்ம உள்ளே போட போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த கலராக வேண்டாம், எனக்கு சிங்கிள் கலர் தான் வேணும்னாலும் நீங்கள் சிங்கிள் கலர் போட்டுக்கலாம். இல்லைனா எனக்கு இந்த ஷேப் வேண்டாம், ரவுண்ட் ஷேப் வேணும், ஸ்கொயர் ஷேப் வேணும் அப்படின்னா அந்த ரெண்டு ஷேப்பில் நீங்கள் எந்த ஷேப்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மெட்டீரியல் லிங்க்கும் கீழே இருக்குது. உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ப்ரொசீஜர் ஒன்று தான். ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களோட சைஸை விட உங்கள் பொண்ணோட சைஸை விட கொஞ்சம் அதிகமாக மெஷர் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 7 சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா நாட் போட்டு கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கோர்த்து உள்ளே நம்ம போடும்போது என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு டக்குன்னு எப்படின்னா விடும்போது எல்லா பிட்ஸும் வெளியே வராது. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிட்டேன்னா எல்லாமே நான் கோர்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ ஒரு நாட் போட்டு நான் டை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நாட் போட்டிங்கன்னா அது ஸ்ட்ராங்காக நிற்காது. ஸோ நீங்கள் 4-5 நாட் போட்டு கொஞ்சம் இழுத்து பார்த்து விட்டுட்டு நாட் போடுங்க. ஸோ இதில் நான் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ சீக்கிரமாக எப்படின்னா எவ்வளோ தண்ணி பட்டாலும் சரிதான், எது பட்டு இழுத்தாலும் அந்த நாட் உங்களுக்கு பிரேக் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு 2-3 நாட் போட்டு லைட்டாக எப்படின்னா இழுத்து பாருங்கள். இழுத்து பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா ஒரு 4-5 நாட் மறுபடியும் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ஆடாக தெரியாது. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி நீங்கள் நாட் போட்டுட்டு ஸோ அது உங்களுக்கு ரிமைனிங் பீசஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஓகே ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தடவை நீங்கள் கையில் போட்டு பார்த்துக்கலாம். இல்லைனா அடுத்தல ஸ்மைலி சாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கீழே தொங்குற மாதிரி நான் போட போகிறேன் என்னோட டிசைனுக்காக. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஒரு செயினும் ஸோ அதில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு சாமியும் அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம நாட் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இதை நாட் போட்டு வச்சிடும். ஸோ டைட் பண்ணி நீங்கள் டைட் பண்ணி விட்டுடலாம். ஸோ ரொம்ப இதெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி உங்கள் டைட் பண்ணுறது இருந்துச்சுன்னா டைட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் கையை வச்சு கூட நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் சாமையும் ஃபைனலாக அதில் கனெக்ட் பண்ணி டைட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன சாம் பிடிக்குதோ பட்டர்ஃப்ளை சாம் போடலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன சாம் பிடிக்குதோ எல்லா சாம் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ சாம்ஸ் நிறைய இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் இந்த இது பண்ணுறதால ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வேலை கூட இருக்காது. ஸோ நீங்கள் டக்குன்னு பண்ணி இதை நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கே நீங்கள் சேல் பண்ணலாம் இந்த ப்ராடக்டை வாங்கி.
ஸோ இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்ல வீடியோவாக இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜில் ஆல்ரெடி எப்படி இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுறதோட வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அலிகேட்டர் கிளிப்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம், ஹேர் பேண்ட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, குந்தன் பேங்கிள்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, ஸோ நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு ஸோ இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நாங்கள் கொண்டு வர பார்த்துட்ருக்குறோம். ஸோ ப்ரூச் பின்லேருந்து எல்லாமே மேக் பண்ணுறது போடலான் இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.